சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. இங்க வா. சொல்லுங்க சார். எங்க நீ சாப்பிட போயிட்டியோன்னு நினைச்சேன். நான் உங்ககிட்ட பேசணும் தான் சாப்பிட போகாம இங்க வந்தேன். ஆனா உன்னை இப்ப பார்க்கும்போது எனக்கு பேச்சே வரமாட்டேங்குது ஆனந்தி. ஏன் சார், என்னாச்சு? உனக்கே தெரியாம அன்பு உன் கழுத்துல தாலி கட்டிட்டானாமே. இப்பதான் கேள்விப்பட்டேன். அதை கேட்டதுல இருந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதான் உன்னை பார்த்து சில விஷயம் பேசிட்டு போலான்னு. இங்க பாரு ஆனந்தி, 1000 தான் மகேஷ் அளவுக்கு நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகலனாலும் எனக்கு எப்போதுமே உன் மேல ஒரு அக்கறை இருக்கும். ஏன்னா நீ மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல, கிராமத்து பொண்ணு. இந்த ஊர் சுத்துறது, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் எதுவுமே உங்ககிட்ட கிடையாது. நீ ஒரு சுத்தமான பொண்ணு. அப்படிப்பட்ட உன்கிட்ட யாரோ தப்பா நடந்துகிட்டாங்கன்ற விஷயம் எனக்கு தெரிய வந்தப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. உன்னப்போ ஏதோ ஒரு ராஸ்கல் இப்படி பண்ணி வச்சிருக்கானே. ச்சே, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சப்பவே நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். உனக்கு நடந்த அநியாயத்துக்கு காரணம் யாரா இருந்தாலும் அவங்கள சும்மாவே விடக்கூடாது. அவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைச்சேன். நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்க ஆனந்தி, நீ தைரியமா இருன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு நம்ம கம்பெனி ஃபங்க்ஷன்லயே நினைச்சேன். ஆனா அந்த நேரத்துல ஏதோ நடந்து மகேஷ் கோவப்பட்டு பிரச்சனை வேற மாதிரி ஆயிப்போச்சு. எனக்கும் அதுக்கப்புறம் பேச நேரம் கிடைக்கல. எல்லாரையும் மாதிரி அந்த நேரத்துல உனக்கு எந்த ஆறுதலும் என்னால சொல்ல முடியல ஆனந்தி. என்ன மன்னிச்சிரு. ஐயோ சார், யாரோ பண்ண தப்புக்கு நீங்க எதுக்கு சார் மன்னிப்பு கேக்குறீங்க? எனக்காக இம்புட்டு தூரம் ஆதங்கப்பட்டு பேசுறீங்களே, இதுவே போதும் சார். இல்ல ஆனந்தி, போதாது. மத்தவங்க உன் பிரச்சனைய, உன் வலி வேதனைய எவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னால புரிஞ்சுக்க முடியும். உன் இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்தா தனக்கு இவ்வளவு பெரிய அசிங்கம் நடந்துருச்சேன்னு நினைச்சு துடிச்சு போய் அதுக்கப்புறம் வாழ்க்கையில கல்யாணங்கிற ஒன்ன பத்தியோ புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவுக்குள்ள போறத பத்தியோ அவ யோசிக்க மாட்டா. நீயும் அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் அன்பு மேல அவ்வளவு லவ் இருந்தோம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா அந்த கல்யாண பந்தம் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வேணா ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி தெரியும். ஆனா உன் மனசாட்சிக்கு தான் தெரியும் இது ஒரு கரையாம்புத்துக்குள்ள வாழ்ற மாதிரி கொடுமையானதுன்னு. உன்னை இப்படி பண்ணவன் யாருன்னு தெரியாம, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அன்புக்கும் உண்மையா இருக்க முடியாம, உன்னை ஒரு நரகத்துல தள்ளி எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க ஆனந்தி. நான் சொல்றது கரெக்ட் தானே? இங்க ஒருத்தருதே என் மனசு புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. ஆனந்தி, நீ தப்பா நினைச்சுக்கலன்னா ஒரு விஷயம் கேக்குறேன், அதுக்கு எனக்கு பதில் சொல்றியா? என்ன சார்? அன்புவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல உன் மனசுல துளியாவது சந்தோஷம் இருக்கா? கவலைப்படாத ஆனந்தி, நம்ம பேசுறது நமக்குள்ளதான் இருக்கும். நான் வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சொல்லு. எனக்கு தெரியும் எந்த ஒரு பொண்ணுமே இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்னு கண்டுபிடிச்சு அவனை இந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு தான் நினைப்பா. இப்படி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஒரு வாழ்க்கைக்கு தயாராக மாட்டா. நீயும் அதைத்தான் யோசிச்சிருப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அன்பு, மகேஷ், மித்ரா, உன் கூட இருக்கவங்க யாருமே உன்னை புரிஞ்சுக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் முதல் காரணமே மகேஷ் தான். அவன் தான் அவசரப்பட்டு உன் வாழ்க்கையும் சரி அன்பு வாழ்க்கையும் சரி வீணாக்கிட்டான். என்னடா மகேஷ் இப்படி பேசுறேன்னு தப்பா நினைக்காத ஆனந்தி. மகேஷ் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், ரொம்ப நல்லவன், உன் மேல ரொம்ப அக்கறை இருக்கிற ஒருத்தன். இது எல்லாமே கரெக்ட். ஆனா இந்த விஷயத்துல கூட அவன் உனக்கு ஏதோ நல்லது பண்றத நினைச்சு அன்புதான் அந்த தப்பு பண்ணிட்டானோன்னு யாரோ சொன்னதை நம்பிதான் அவன் அப்படி பண்ணிட்டான். ஆனா அன்பு இதை பண்ணிருக்க மாட்டான்னு நீ நம்புற மாதிரி நானும் நம்புறேன். ஏன்னா என்னதான் காதலிக்கிற ஒருத்தனாவே இருந்தாலும் அவளோட பெர்மிஷன் இல்லாம ஒருத்தன் அத்துமீறி தப்பு பண்ணா எந்த பொண்ணுக்குமே பிடிக்காது. அவனோட ஒரு வாழ்க்கை வாழவே ஆசைப்பட மாட்டாங்க. அவன் கெட்டவன்னு ஊர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அவன் முகத்திரைய கிழிக்க தான் ஆசைப்படுவாங்க. ஆனா அன்பு இந்த தப்ப பண்ணாதனாலதான் இப்பவும் நீ அன்பு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அன்புக்கும் அத்தை பொண்ணுக்கும் நிச்சயம் நடக்க நீயே ஹெல்ப் பண்ணிருக்க. இதுல இருந்தே தெரியுது அன்பு நிரபராதின்னு. மகேஷ் உண்மையிலேயே உனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சிருந்தா இந்த தப்ப பண்ணவ யாருன்னு கண்டுபிடிக்க அவன் உனக்கு உதவிதான் பண்ணிருக்கணுமே தவிர இப்படி ஒரு அப்பாவிய பலிகடை ஆக்கியிருக்க கூடாது. ஆமா ஆனந்தி,
இப்படி ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில நடந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு காரணமானவங்க யாருன்னு உனக்கு எந்த ஒரு தடயமும் தெரியலையா? இது வரைக்கும் நீ எதுவுமே கண்டுபிடிக்கலையா? கண்டுபிடிச்சேன் சார். இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறான்னு நான் கண்டுபிடிச்சேன். யாரு? யார் அவன்? ரகு. கருணாகர சார் கூட இருந்தானே ரகு. என்ன சொல்ற ஆனந்தி? இந்த பிரச்சனைக்கு பின்னாடி அந்த ரகுவா இருக்கான்? ஆமா சார், ரகுதே இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. எப்படி சொல்ற? எனக்கு அந்த ஜூஸை எதுக்காக கொடுத்த? எந்த ஜூஸ்? ரெஜினா, தண்ணி தாகமா இருக்குனே, அந்த ஜூஸை நான் குடிக்கட்டுமா? இல்லம்மா, இந்த ஜூஸ் உனக்கு இல்ல, அது சாருக்கு. உனக்கு இந்த ஜூஸ் இந்தா குடி. என்னடா கலந்து கொடுத்த அந்த ஜூஸ்ல? என்ன சொல்ற ஆனந்தி? இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரகுனா கருணாகரனும் இதுல சம்மந்தப்பட்டிருக்காரா? உறுதியா சொல்ல முடியல சார். என்ன ஆனந்தி நீ இவ்வளவு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்க? இதெல்லாம் மகேஷ் கிட்ட சொல்லியுமா அன்புதான் தப்பானவன் மகேஷ் நம்புறான்? இல்ல சார், இந்த விஷயத்துல அன்பு இல்லன்னு நான் பேச ஆரம்பிச்சாலே நான் சொல்றத அவர் காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறாரு. இவரும் நான் தனியா கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவரு சொன்னாருங்கிறதுக்காக என் கழுத்துல தாலியை கட்டி போட்டாரு சார். இந்த தாலி இப்ப என் மனசுக்கு பெரிய கனமா இருக்குது சார். இல்ல, என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனந்தி. ஆனா நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இனிமே நீ யாரையும் நம்பாத, யார் பேச்சையும் கேட்காத. நீ யாருக்காகவும் உன்னை இப்படி பண்ணவ யாருன்னு தேடி போற பயணத்தை நிறுத்தாத. நிஜமாவே அன்பு நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சா இந்த தப்பு பண்ணது யாருன்னு நீ சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். மகேஷ் பண்ணது முட்டாள்தனமான காரியம்னு இந்த உலகத்துக்கு புரிய வைக்கணும். அன்புக்கு வேற ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். இந்த ஊருக்கு நீ எதுக்காக வந்தியோ அத மனசுல ஆழமா பதிய வைக்கணும். உன் குடும்ப மானம் தான் உன் கண்ணுக்கு தெரியணுமே தவிர உன் கழுத்துல தொங்குற இந்த தாலியோ அன்பு மேல இருக்கிற காதலோ இல்ல. இது ஆழமா உன் மனசுல பதிய வச்சுக்கோ, என்னைக்கும் மறந்துடாத. புரிஞ்சுதா? மறக்க மாட்டேன் சார். என் மனசுக்குள்ள அந்த வைராகியந்தே ஓடிட்டு இருக்கு. நான் செஞ்சு காட்டுவேன். உனக்கு எந்த உதவி வேணாலும் என்கிட்ட கேளு, நான் செய்யறேன். கண்டிப்பா கேக்குறேன் சார். என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன ஊரு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன்.